ஒரு ஸ்டோரியாக படம் ஒன்லைனாக சொல்லணும்னா கூட ஒரு சின்ன ஸ்டோரியாகவும் பெருசாக இல்லை. படம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் பார்க்கலாம். டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன். கேம் ஓவர், கேம் 2, கேம் 3, அதுதான் கதை. கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு ஒரு பாட்டை தூக்கிட்டாங்க. அதை மாதிரியே செட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். படம் ரொம்ப ஆவரேஜ் தான். என்னென்னா காமெடி வந்து ஒரு 60% காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 40% காமெடி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ணா வந்து ஒரு ரிவ்யூவர் கேரக்டர்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு ரிவ்யூவர்னால் அவர் வந்து நிறைய படத்தை போய் கலாய்ப்பார், அதனால் பிரச்சனை வரும். ஒரு ஃபேமஸான ரிவ்யூவர் கேரக்டர்லாம் உள்ளே இருக்கும், அதனால் பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்படி யோசித்தோம். பட் ஆனால் இது டோட்டலாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் பார்க்க போவாங்க. அது வந்து ஒரு பேய் படம் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க. அது பேய் படமாகவே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படம். என்னென்னா ஒரு பேய் படம்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பயமாக இருக்க மாதிரியும் பெருசாக கனெக்ட் ஆகலை உள்ள. நிறைய எல்லாருமே நல்லா கேரக்டர்ஸ்லாம், காமெடி கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போது சந்தானம் அண்ணன் வந்து காமெடி சூப்பர் ஸ்டார் இல்லையா, அவர் ரேஞ்சுக்கு வந்து படம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இதை வந்து ஒரு நார்மல் படம் மாதிரி எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரிவ்யூவர் போய் ரிவ்யூ பண்ணுறாரு, அதனால் பிரச்சனை வருது, அதனால் ப்ரொடியூசருக்கு என்ன பிரச்சனை வரும், படம் ஓடாமல் போகும், அந்த மாதிரி நார்மலாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு பேய் படமாக ட்ரை பண்ணது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நானுமே தீவிர சந்தானம் அண்ணன் ஃபேன் தான். பட் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறோம். ரிவ்யூ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு அவரே சொன்னார். அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஆவரேஜ் தான் சொல்லலாம். அதே மாதிரி எல்லாருமே அவங்க கிங்ஸ்லின் வந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மொட்டை ராஜேந்தர் வந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு, கௌதம் மேனன் வந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக படமாக பார்க்கும்போது படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக பெருசாக இல்லை. இப்போது ஒரு ஸ்டோரியாக படம் ஒன்லைனாக சொல்லணுன்னா கூட ஒரு சின்ன ஸ்டோரியாகவும் பெருசாக இல்லை. அதுதான் கொஞ்சம் சந்தானம் அண்ணா ஃபேனாக பார்க்கும்போது படம் பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, வாட்ச் பண்ணலாம். ரொம்ப மட்டன்லாம் சொல்ல முடியாது, ஓகே வேறு லெவல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. அதுதான் ஃபீல் ஆச்சு. அண்ணனுக்காக ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடினேன். டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ். காமெடி மன்னன் கவுண்டரு கண்ணன் சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ். சிறுசு முதல் பெருசு வரை அனைவரையும் நகைச்சுவையில் சிரிக்க வைக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ். சந்தானம் அண்ணனை பார்த்தா ஆகுதுங்க ஹாப்பி, குறையுதுங்க பிபி, காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு, அண்ணன் பண்ண மாட்டார் போரு. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. இதில் வந்து காமெடி அதிகமாக சேர்த்தது சந்தானம் வந்து மொட்டை ராஜேந்தர் தான். அவர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிச்சுக்கிறாரு. மொட்டை ராஜன் சார் சூப்பராக நடிச்சுக்கிறாப்ப. அதில் இருக்க எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க. படம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் பார்க்கலாம். கதை என்னங்க, டிடி எடுத்துங்க. கேம் ஓவர், கேம் 2, கேம் 3, அதுதான் கதை. அதில் வந்து யூடியூப் கிரியேட் பண்ணிக்கிறாப்பல. யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் ஒரு நல்லா இருக்க படத்தில் ஒரு 10 பேர் உட்காந்து நல்லா இல்லை சொல்கிறது, அதை தான் வேணும் அந்த ரீல்ஸ் போடுறது உட்காந்துன்னு அது அழகாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு செல்வராகவன். செல்வராகவன் தான் அங்கே தீர்ப்பே, ஜட்ஜ்மெண்ட்டு செல்வராக தான். அது ஃபினிஷிங் பண்ணுறது சந்தானம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு யூடியூபர் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி உண்மையான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாப்பல செல்வராக, அதில் பாஸ் பண்ணிடுறாப்பல. இதுதான் கதைங்க, வேறு ஒன்றுமே கதையே இல்லை. காமெடியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. டிடி எடுத்தால் அடுத்த பார்த்து தான். ட்ரைலரில் ஜிவிஎம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி யார் வச்சுருந்தாங்க. ஜீவினா அவரா? ஏயா அவர் வயசு படத்தில் எப்படி, அவர் வயசுக்கு ரஃபாவாக இருக்கிற ரொமான்ஸாக இருக்கிறாரு. ஏயா கன்று எடுக்கிற திடீர்னு பார்த்தா உயிரின் உயிரே உயிரின் என்னவோ பாடுறாரு, தெத்தின்னு ஓடுறாப்பில். இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் தான், அதை நம்ம தவறாடு. ஃப்ளாஷ்பேக்னு ஒரு கதை இருக்குல்ல, அதே தான் ஃப்ளாஷ்பேக் கதை தாங்க அது. வேறு ஒன்றே வந்து உண்மை சம்பவம் இல்லை, கற்பனை கலர்ந்த, அது டைட்டிலில் போட்டிருக்குன்னா அது போடலை, கற்பனை கலர்ந்த உண்மை சம்பவம் அல்ல. நான் சொல்கிறது இது ஃப்ளாஷ்பேக் கதை. உண்மையிலே யூடியூப்புக்கு தான் ஃப்ளாஷ்பேக், எங்களுக்கு கிடையாது. படம் சூப்பர். ஓகே.